ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ் என்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றியெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஸ்டைலிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைலிங். ஸோ அந்த டேபிள் ஸ்டைலிங்கில் வந்து பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் தென் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேபிள் லே அவுட்ஸ் வந்து என்னென்ன எப்படி பண்ணலான்றதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. So why style lists and tables? ஸோ லிஸ்ட்டுக்கும் ஸ்டைலுக்கும் நம்மளுக்கு வந்து எதுக்கு வந்து ஸ்டைல் தேவை? இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த HTML வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு லிஸ்ட்டையும் ஒரு ஸ்டைல் ஒரு டேபிளையும் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற போது வந்து எப்படி இருக்கும்னா, அது பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டாக தெரியும். ஒரு மாதிரி அது வந்து நார்மல் டேபிள் மாதிரியே தெரியாது, ஒரு லிஸ்ட்டு மாதிரியே இருக்காது, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா இருக்காது பார்க்க. ஸோ அது வந்து பார்க்கறது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நம்மளுக்கு அது வந்து ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதுக்கு வந்து அதோட விஷுவலை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு டு ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த வெப்சைட். ஸோ லிஸ்ட் அண்ட் டேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம ப்ராபப்ளி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஆர்கனைஸாக வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஆர்கனைஸாக வந்து நம்மளோட டேபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தானே. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க இங்கே. ஓகேயா? ஸோ சிஎஸ்எஸ் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த அப்பியரன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்ஸ் ப்ரொஃபஷ்னல் லேஅவுட்ஸ். ஸோ இந்த டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஷ்னல் லேஅவுட் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ஹான்ஸ் ரீடபிலிட்டியை வந்து இது என்ஹான்ஸ் பண்ண, ஏன்னா வந்து நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ணுறதுனால இது வந்து இப்போ ரீடபிலிட்டியை வந்து இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஓகேயா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இது வந்து இது ஹெல்ப் பண்ணுதுன்னா மேட்ச் வெப்சைட் டிசைன். ஸோ வெப்சைட் டிசைனை வந்து மேட்ச் வெப்சைட் டிசைன். ஆமாம், வெப்சைட் டிசைன் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஒரு மெனு பாரை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பண்ணி பார்க்க போகிறோம். அது ஏன் இந்த வீடியோவில் பண்ணுறோம் அப்படின்றது காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த மெனு பார் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாமே சேர்த்து கவர் பண்ணி இந்த ஃபைனல் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெனு பார் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு டெமோவாக பண்ணி காட்ட போகிறோம். ஓகே? ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மெனு பார்ன்றது வந்து எப்படி பண்ணலான்றத ஒரு டெமோவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லிஸ்ட் ஸ்டைலிங். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேயா? லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்ட்டு. ஸோ லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டைல் டைப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டுக்கு போய் என்ன ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த அவுட்புட்டில் வந்து பாருங்கள். ஸோ டாட்டட் இது வந்து டிஸ்க்குன்னும். ஓகேயா? இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. ஸோ இந்த 3 விதம் மட்டும் இல்லாமல் நிறையவே இருக்குது. ஸோ இங்கே காமன் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ டிஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சர்க்கிள், ஸ்கொயரு, நன்னு, டெசிமலு, அப்பர் ரோமன், லோவர் ஆல்ஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வரும். இந்த 3 பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கு வரும். ஓகேயா? ஸோ லிஸ்ட்டு ஸ்டைலிங்க இதை வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணுன்றதை பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி இதை வந்து பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். ஓகே? அதுக்கு வந்து நான் வந்து என்னோடய விஎஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய விஎஸ் கோடில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் டெம்ப்ளேட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CSS ஸ்டைல் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். STYLE style.css. ஓகேவா? நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணணும்னா, ஸ்டைல்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டைல்ஸை வந்து லிங்க் பண்ணிடணும். ஓகே? ஸோ லிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தேவையான இந்த
டாபிக் நம்மளுக்கு என்ன தேவையோ இந்த இடத்துல வந்து இப்போ டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்னா லிஸ்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம், லிஸ்ட்டு ஸ்டைல் பற்றி. ஸோ அதுக்கு வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து போட்டு அதுக்குள்ளே வந்து சில லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் போடலாம். லிஸ்ட் ஐட்டமில் வந்து HTML, அதே மாதிரி அடுத்த லிஸ்ட் ஐட்டமில் வந்து CSS, அடுத்து வந்து வேறு என்ன போடலான்னா ஜாவா ஸ்கிரிப்டுன்னு போடலாம். HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணி நம்ம வந்து இதில் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு URL போட்டு LIST லிஸ்ட் ஸ்டைல் டைப் டிஸ்க். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டைல் வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம இதை வந்து இதோட அவுட்புட் வந்து நார்மலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஸோ வந்து இதோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நார்மல் எப்படி இருக்கோ நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இதுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணி பார்ப்போம், எப்படியெல்லாம் ஸ்டைல் இதுக்கு வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்க்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு. ஸோ ரவுண்டு எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் டிஸ்க்குன்றது. ஓகேயா, டிஸ்க்குக்கு ரவுண்டு தான். ஸோ சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, CI சர்க்கிள்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்க்கிளாக வந்து வரும். ஓகேயா, ஸோ இதுதான் சர்க்கிள். ஓகே, இது லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் இன்னொரு ப்ராப்பர் வேல்யூ. தென் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து ஆம்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை போட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வந்துருக்கு. ஸோ இது வந்து அதர் கண்ட்ரிஸோட ஏதாச்சும் ஒரு இதுவாக இருக்கலாம். ஓகேயா, இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டைல்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சர்க்கிள், டெசிமல் லீடிங் ஜீரோஸு. இதை வந்து போடுவோம். இங்கே பாருங்கள் 1, 0, 1 அந்த மாதிரி வந்து மாற்றி 0, 1, 0, 2, 0, 3 இந்த மாதிரி வரும். நம்ம வந்து வெறும் டெசிமல் மட்டும் கொடுக்குறோன்னும் போது 1, 2, 3 அப்படின்ற மாதிரி வருது. ஓகேயா, தென் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். க்ரீக்கு, லத்தீனு, ரோமன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இதில் பாருங்கள். ஸ்கொயரும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, டெசிமல் போட்டு பார்த்துட்டோம், டிஸ்க்கும் போட்டு பார்த்துட்டோம், ஜியோர்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான ஸ்டைலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் பண்ணணும் போது எந்த மாதிரியான ஸ்டைல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து இது எது நல்லாயிருக்கோ அதை வந்து போட்டுங்க. இங்கே வந்து லோவர் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன பாருங்கள், ABCD அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லோவர் ஆல்ஃபா, லோவர் க்ரீக்கெல்லாம் இருக்குது. க்ரீக்னா இங்கே பார்த்தீங்களா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டு இருக்குது, இதுதான் க்ரீக்கு. அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது, லத்தீன். ஸோ லத்தீனில் வந்து என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு லத்தீனில் பார்த்தீங்கன்னா லோவர் லத்தீன் சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு இந்த ABCD தான் வருது. ஓகேயா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லோவர் லத்தீன். ஸோ ABCDயே இருக்கும். வேறு என்ன இருக்குன்னா ரோமன், லோவர் ரோமன் போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்று வருது. ஸோ II, III அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு பண்ணோன்னா எல்லாமே போயிடும் அங்கேருந்து. ஸோ பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டை இந்த இடத்துல இருந்தது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இந்த நன்னுன்றதையும் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெனு பார் க்ரியேட் பண்ணுறோன்னா அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் போட்டு தான் வந்து எடுப்போம். ஓகேயா, ஸோ அதுக்காக வந்து அது வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த லிஸ்ட்டோட லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து நம்ம நன் மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்பர் ஆல்ஃபா, அப்பர் லத்தீன், அப்பர் ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து கூட நீங்கள் வந்து ஒன்றா அப்ளை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஏபிசிடின்னு வருது. அடுத்து வந்து வேறு என்ன, அப்பரில் வந்து லத்தீனில் அப்பர் லத்தீனில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்றது தான் வருது நம்மளுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பர் லத்தீன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீக்கு, GREEKவா, க்ரீக் ஸ்பெல்லிங் கரெக்டாக தானே? ஓகே, க்ரீக்குன்னு போட்டால் நம்மளுக்கு வந்து 1 to 3ன்ற மாதிரி வருது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் இருக்கிற ஒரு இது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டைல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளோட லிஸ்ட்டோட இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ CSS ப்ரொவைட் த லிஸ்ட் ஸ்டைல் டைப் ப்ராப்பர்ட்டி டு சேஞ்ச் த லிஸ்ட் மார்க்கர். ஸோ இந்த லிஸ்ட் மார்க்கரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து CSSல இந்த மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதுலேயும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ரிமூவ் புல்லட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிமூவ் புல்லட்ஸ்னால் யூஸ்ட் இன் நேவிகேஷன் மெனு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா அப்படியே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் இது வந்து புல்லட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு போது பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் மெனுஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, மெனு பார் அப்படின்றதுல. ஸோ இந்த மெனு பாரெல்லாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த நன்னு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன, லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேயா, ஸோ லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷனில் வந்து 2 இருக்குது, இன்சைடு அவுட் சைடு. ஸோ இன்சைட்னா என்ன பண்ணும், அவுட் சைட்னா என்ன பண்ணுன்றதை வந்து நம்ம வந்து டெமோ பண்ணி பார்ப்போம். லிஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து எடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது. லிஸ்ட்டு ஸ்டைல், ஸோ இந்த லிஸ்ட்டு ஸ்டைல்னு போட்டோம்னா நம்மளுக்கு டைப்பு, பொசிஷன், இமேஜ்னு சொல்லிட்டு 3 வருது. ஸோ இதெல்லாம் என்னன்றதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லிஸ்ட்டு இமேஜ்ன்றது வந்து என்னன்றது. ஓகேயா, ஸோ இதில் வந்து இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லிஸ்ட் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட அவுட்புட்டில் போய் பார்ப்போம். நார்மலாக இருக்கா லிஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லிஸ்ட்டு இன்சைடு அப்படின்றத வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு இன்சைடுனோடனே கொஞ்சம் வந்து இது வந்து இன்சைடு உள்ளே வந்திருக்கு. ஓகேயா, லிஸ்ட்டு இன்சைடுன்னும் போது கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி இதில் லிஸ்ட் அவுட் சைடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நார்மலாக இப்படி தாவே இருக்கும். ஸோ நார்மலாக எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும். அதுதான் வந்து லிஸ்ட் அவுட் சைடு. ஓகேயா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பொசிஷன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ஓவர் ஆகிடுச்சா இங்கே. இப்போ வந்து நம்மளுக்கு ஸோ லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் இருக்குதுன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ்ன்றது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஸே கஸ்டம் இமேஜ் ஆஸ் எ புல்லட்ஸ். ஸோ நீங்கள் கஸ்டம் இமேஜஸை வந்து நம்ம புல்லட் பாயிண்ட்ஸாக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெமோவோட பண்ணி காட்டுறேன். ஓகேயா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதோட சின்டாக்ஸை பார்த்துங்க. லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ். ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் இமேஜை வந்து URL போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த இமேஜோட பாத்தை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேயா, ஸோ இமேஜ் ஃபைல் நேம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு URLனு போட்டு லிஸ்ட்டு ஸ்டைலு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு URL இதுக்குள்ளே தானே போடணும். இப்போ வந்து நம்மகிட்ட எந்த ஒரு இமேஜுமே இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேயா, இமேஜ் ஃபார் லிஸ்ட் ஸ்டைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிடலாம் இங்கேருந்து, காப்பி இமேஜ். ஸோ அதை எடுத்து வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஸோ image.pngன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல அந்த image.pngன்ற ஒரு வேல்யூவை போட்டுட்டு இப்போ வந்து நம்மளோட அவுட்புட்டை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்களா, அது பெரிய இமேஜாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை என்ன பண்ணுறேன்னா, ஓகே, நான் வந்து இதோட பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். பாத்தை காப்பி பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடுறேன். ஸோ இதை நான் வந்து க்ராப் பண்ணி இவ்வளோ சைஸை ஸ்மால் பண்ண முடியுமா? இல்லை, இதோட இமேஜ் வந்து நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு தோணுது. ஓகே, ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் இமேஜஸ் எதனா இருக்குன்னும் போது அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து ரொம்ப பெருசாக வருது. ஸோ அது வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸையும் வந்து வச்சு இதை பண்ணலான்றதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு இது வந்திருக்கு. ஃபைன். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, லிஸ்ட் இமேஜஸ் வந்து லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிள் ஸ்டைல்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து HTML வந்து டேபிள்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து HTML பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளுக்கு வந்து எப்படி விஷுவலாக வந்து பெட்டராக மாற்றலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அந்த டேபிளை வந்து நம்ம விஷுவலாக வந்து பெட்டராக மாற்றும்போது நம்மளுக்கு வந்து லுக் வைஸ் வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த டேபிள் ஸ்டைலிங் வந்து பண்ணுது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். CSS இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ்ஸ் டேபிள் அப்பியரன்ஸ். சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட டேபிள் அப்பியரன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இங்கே டேபிளுக்கு வந்து பார்டர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிளுக்கு வந்து டிஹெச்க்கு வந்து இது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்டைலிங்கை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இதாக தான் அந்த டேபிள் ஸ்டைலிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கும்போது, பெட்டர் ரீடபிலிட்டி, ப்ரொஃபஷ்னல் லுக், அது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு டேட்டா டிஸ்பிளே. ஆர்கனைஸ்டாக டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா? ஓகே. இது எப்படி யூஸ் பண்ணலான்றது வந்து ஃபர்தராக இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஓகேயா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேபிள் ரோஸ் அண்ட் செல்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஒன்றா இதை சேர்த்து வச்சு கூட நம்மளால் வந்து இது TH, TD அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளால் வந்து அதுக்கு ஒரு ஸ்டைலிங்கை வந்து கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ நம்ம நார்மலாக படித்த ஸ்டைலிங்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வந்து ஒரு ஆக்ட் ஆகும். ஒரு டேபிள் டேட்டாவுமே ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோ கலர். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா tr.nth child ஈவன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு டேபிள் இருக்குன்னா அதில் வந்து ஈவன் காலம்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் மட்டும் ஒரு தனியாக கலர் கொடுக்குறது. ஸோ nth child ஈவன். ஸோ ஈவனாக இருக்கிற சைல்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கலரை கொடு, பேக்ரவுண்ட் கலராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேபிள் ரோ செல்லில் இருக்கிற ஓவராலாக வந்து ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட யூசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் ரோ கலரிங். ஸோ இந்த TR அப்படின்றது வந்து nth child ஈவன் அப்படின்றது வந்து நம்ம ஆல்டர்னேட் ரோ கலரிங்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பெட்டர் ரீடபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கொலாப்ஸ். ஸோ இந்த பார்டர் கொலாப்ஸ்ன்றது என்னென்னா, பை டிஃபால்ட் டேபிள் பார்டர்ஸ் அப்பியர் செப்பரேட்லி. ஸோ நீங்கள் வந்து HTML பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்டர் வந்து எல்லாமே எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு பார்டர் இருக்கும். ஒரு செல்லுக்குமே தனித்தனியாக பாக்ஸாக இருக்கும். அதை சுற்றி ஒரு பாக்ஸ் இருக்கும் டேபிளுக்கு. ரெண்டு பாக்ஸ் ரெண்டு லைனாக இருக்கும் எல்லா டேபிளுக்குமே. ஓகேயா?
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்டர் கொலாப்ஸ் வந்து பண்ணும்போது பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் லைனாக வந்து வந்துடும் எல்லாமே நீங்கள் வந்து போடும்போது. ஓகேயா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன என்ன பெனிஃபிட் இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலன்னு பார்க்கும்போது க்ளீனர் டேபிள் வந்து க்ளீனராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டிசைனாக இருக்கும் பார்க்கும்போது. ஓகேயா? அடுத்து வந்து டேபிள் லேஅவுட். ஸோ இந்த டேபிள் லேஅவுட் வந்து எதுக்காகனா இது வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், கண்ட்ரோல்ஸ் காலம் சைசிங் பிஹேவியர். ஸோ காலமோட பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த டேபிள் லேஅவுட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிள் லேஅவுட்டில் வந்து நம்மளுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சில வேல்யூஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெமோ பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர் அட்ஜஸ்ட் காலம் வித்து ஆட்டோமேட்டிக்கலி காலம் வித்தை வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த ஆட்டோ மோடை வந்து எனேபிள் பண்ணுற மூலிமா நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேயா? ஸோ இந்த டேபிள் லேஅவுட்லேயே ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு போட்டு யூஸ் பண்ணும்போது காலம் மெயின்டைன் ஃபிக்ஸ்டு வித்து. ஸோ காலமில் கொடுக்குற வித்து வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த வித்துன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபாஸ்டர் ரெண்டரிங் அண்டு கன்சிஸ்டன்ட் டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் டேபிள் டிசைன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். எல்லா காலமும் வந்து ஒரு சேம் ஒரு பேட்டர்னை வந்து ஒரு வித்தை வந்து யூஸ் பண்ணாக்கா பார்க்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கும்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து டேபிள் லேஅவுட் ஃபிக்ஸ்டு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இது தெரியுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது டேபிள் லிஸ்ட் அண்ட் இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஓவரால் கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். நான் இப்போ வந்து டேபிளுக்கான எப்படி வந்து டேபிளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி அதை ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற இந்த லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டேபிள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் ரெடி பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா டேபிள்ன்ற ஒரு டேகை வந்து போடுவோம். நெக்ஸ்ட் வந்து டேபிள்ன்ற டேகை போட்டுட்டு அதில் வந்து நம்ம டேபிளோட ரோ க்ரியேட் பண்ணுவோமா. ஸோ டேபிளோட ரோவில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து போடலாம். இதில் வந்து டிஹெச். ஸோ இந்த டேபிளோட ஹெட்டிங் வந்து என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹெட்டிங்காக வந்து நம்ம என்ன போடலாம், ஸ்டூடெண்ட் நேம். ஸோ நேமுன்றது ஒரு ஹெட்டிங்காக போடலாம். நெக்ஸ்ட்டு டிஹெச்சு. நேமுக்கு அப்புறம் வேறு என்ன போடலாம், ஏஜுக்கு அப்புறம் வேறு என்ன போடலாம், டேட் ஆஃப் பர்த்து, டிஓபி வேணாம். டேட் ஆஃப் பர்த் வேணால் சிட்டி போட்டுக்கலாம். ஓகே, சிட்டி வந்து போட்டுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு முன்னாடி என்னோட கிளாஸ் வந்து என்னன்றதை போட்டுக்கலாம். ஸோ டிஹெச்னு போட்டு CLASS கிளாஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சு செக்ஷன் வந்து என்ன செக்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலமில் வந்து என்ன போடலாம்னா ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படின்றது வந்து இல்லை ஆக்டிவ் இன்ஆக்டிவ் வேணாம். வேறு என்ன போடலாம், ஸோ ரிமார்க்ஸ்க்கும் வேணாம். நேமு, ஏஜ், கிளாஸு, செக்ஷனு, சிட்டி. பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போட்டுக்கலாமா, STAT. ஸோ ஓகே, ஸ்டேட்டே போடும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் க்ரியேட் பண்ணியாச்சு டேபிள் ஹெட்டிங்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து டேபிள் ஹெட்டிங்லாம் க்ரியேட் பண்ணியாச்சா. இதில் வந்து நம்ம வந்து டேபிள் டேட்டாஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டேபிள் டேட்டாஸில் வந்து என்னென்னலாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ சஞ்சய்ன்னு நான் வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு சஞ்சய்ன்றது என்னோடய நேம் தான். ஸோ அதனால தான் அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சஞ்சீவ்னு சொல்லிட்டு நேம் போடலாம். ஸோ ஃபுல் நேமாக போட்டுக்கலாமா, இனிஷியல். ஸோ நம்ம வந்து இனிஷியலோட சேர்த்து சும்மா எதனா ஒரு டம்மி இனிஷியலாக போட்டுக்கலாம். ராகுல் நெக்ஸ்ட் வந்து
டிடி MADHAN மதன் ஆர். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன, ஸோ ஷிட் சாரி. ஓகே. ஸோ இதில் வந்து யூனிக் நம்மளுக்கு வந்து காட்டினானே. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஓகேயா, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்கணும். டிஆர்னு போட்டு இதுக்குள்ளே தான் இது இருக்கணுமே. ஸோ இது வந்து நம்ம வந்து தனித்தனியாக நேம் தனியாக போட்டோம். ஸோ இதுதான் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இருக்கும் மொத்தமாக ஒரு 5 நேம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். டேபிள் வந்து நம்ம கஸ்டமைசேஷன்லாம் பண்ணும்போது பார்க்க. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ வேணாம், அது தேவைப்படாது. ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு நேம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிடி அருண்னு போட்டுக்கலாமா சார்? ஓகே, ARUN அருண், டபிள்யூன்னு வந்து இனிஷியல் போட்டுக்கலாம். இப்போ வந்து டிடி மேலாம் போட்டிருந்தோம் டேட்டா இங்கே. ஸோ டேபிள் நேமு ஏஜ் கிளாஸ் செக்ஷன் சிட்டியா. ஸோ இந்த இடத்துல வந்து ஏஜ், ஸோ ஏஜ் 21. நெக்ஸ்ட் வந்து இங்கே டிடி ஏஜ் வந்து இங்கே 18 போடலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன, இங்கே ராகுலோட ஏஜ் என்ன போடலான்னா 17 போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மதனோட ஏஜ் என்ன போடலாம்னா ஒரு 22 போடலாம். நெக்ஸ்ட்டு அருணோட ஏஜ் என்ன போடலாம்னா ஒரு 25 போட்டுக்கலாம். ஏஜ் வந்து எல்லாருக்குமே போட்டாச்சா. ஸோ ஏஜ் போட்டதுக்கப்புறம் டிடி வந்து என்னென்னா கிளாஸ். ஸோ இவங்க வந்து என்ன கிளாஸ்ன்றதை வந்து போடலாம். ஓகே, வேணாம் கிளாஸ் வேணாம், இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டுன்னு போட்டுக்கலாம். DPARTMENT டிபார்ட்மெண்ட். ஓகேயா. ஸோ ADS நெக்ஸ்ட்டு. ஸோ இவனோட ஃபுல் டேட்டாவுமே போட்டுரும் டிடி. நெக்ஸ்ட் வந்து என்ன செக்ஷனா, சி செக்ஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சிட்டியா, சிட்டி சென்னை. நெக்ஸ்ட் ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் போடணுமா. ஸோ டிடி டிபார்ட்மெண்ட் என்ன போடலாம்னா சிஎஸ்சி. ஓகே, சிஎஸ்சி. நெக்ஸ்ட் வந்து டிடி ஏ செக்ஷன் போட்டுக்கலாம். சிட்டி நேம் போடணுமா, டிடி AMBUR ஆம்பூர். நெக்ஸ்ட் வந்து டிடி ஆம்பூருக்கு அப்புறம் ஸ்டேட் வந்து TAMIL தமிழ், NADU தமிழ்நாடு போட்டுக்கலாம். ஓகே, ஃபில்அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸோ ராகுலுக்கு டேட்டா ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஐடி டிபார்ட்மெண்ட்டு கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இவனை பி செக்ஷனில் போட்டு வேலூர் இன்ஸ்டியூட். ஓகே, வேலூர் சிட்டி. ஸோ ஆப்வியஸாக வந்து ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே. ஸோ இதில் வந்து அதே மாதிரி பார்க்கும்போது டிடி நான் வந்து AML அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ இவனை டிடின்னு போட்டு சி செக்ஷன் வேணாம், ஏ செக்ஷன் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடி மும்பை. ஓகே, மும்பை டிடி. இதில் வந்து என்னன்னா மும்பை போடக்கூடாது, மும்பை வேணாம். வேறு என்ன போடலான்னா ஓகே, மதுரை போடலாம்.
மதுரை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மதுரை TAMIL தமிழ் NADU தமிழ்நாடு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்மளோட அருணுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ADS. ஸோ C செக்ஷன் சென்னை தமிழ்நாடு. இவனை வந்து C செக்ஷன்லேருந்து B செக்ஷனை மாற்றிடுவோம். ஓகே, வேணாம் இவனை A செக்ஷனில் போடுவோம். இப்போ தான் A செக்ஷன் போட்டிருக்கோமா? ஓகே, C செக்ஷனே இருக்கும். ஓகே, வெல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்டான ஒரு டேபிளாக கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் லைன்டு ஒரு இதுவாக கிரியேட் ஆகிருக்கு. சரி, நம்ம வந்து பார்டர் 2ன்னு போடும்போது நமக்கு வந்து அது தெரிய வருது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து CSSல வந்து டேபிளோட நம்ம இதை தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா CSSல ஸ்டைலிங் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இவனை ரிமூவ் பண்ணிவிட்டு TABLE டேபிள்னு போட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்டர் வந்து அப்ளை பண்ணுவோம். பார்டர் 1px SOLID சாலிட் BLACK பிளாக். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பார்டரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடலாம். TR TH நெக்ஸ்ட்டு TD. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த பார்டர் வரட்டும். ஸோ இது போட்டோமா, இப்போ பாருங்கள் எல்லாம் டபுள் லைன்டு பார்டராக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, பார்டர் கொலாப்ஸ். பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. பார்டர் கொலாப்ஸ்னு கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ பர்ஃபெக்டான ஒரு டேபிள் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்துருச்சு இப்போ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கொலாப்ஸ் பண்ணுற வேலை. ஸோ இந்த பார்டர் கொலாப்ஸ் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், டபுள் லைன்டாக இருக்குது. ஸோ இது வந்து நான் பார்டர் கொலாப்ஸ் போட்டேன்னா கொலாப்ஸ் ஆகி எல்லாமே சிங்கிள் லைன்டாக மாறிடும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து ஒரு 5 பிக்சல் வேணும், ஒரு 3 பிக்சல் ஆட் பண்ணாக்கா கூட அதே போதும். ஸோ இப்போ வந்து ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ நம்மளுக்கு THன்னு போட்டது அதெல்லாம் வந்து சென்டரில் இருக்கும், மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ வந்து தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வேறு என்னென்னலாம் நம்ம இந்த டேபிளில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த nth டேபிள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, இப்போ வந்து அதை நம்ம பண்ணி பார்ப்போம். TR பண்ணிவிட்டு nth சைல்டில் ஈவன். ஸோ ஈவனுக்கு மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கலர். நாம் வந்து கலரை வேணால் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஈவனாக இருக்க ஈவன் ரோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து இந்த கலரில் வந்து தனியாக தெரியுது. ஓகேயா, நம்ம வந்து தனியாக அந்த THக்கு மட்டுமே கூட தனியாக வந்து நம்மளால் வந்து கலர் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த TH வந்து நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ TH. ஸோ இதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மொக்கையெல்லாம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்ல கலராக இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ வேணாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் டார்க் கலராக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இது சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு கலர் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஈவன் நல்லா இல்லை இந்த இடத்துல. ஸோ ஆடுக்கு வந்து நான் இந்த கலரை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் ரோவுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேயா,
ஸோ இது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்னன்றது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது இதில். ஸோ நம்ம பிபிடி வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம் என்னென்னலாம் இருக்குன்றது. ஓகே, மொத்த டிஹெச்சுக்கு லைட் ப்ளூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோ காலம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ணலாம். இந்த காலம் நேம் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா டிஹெச்சில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டிஏஐஎன்எஸ். ஓகே, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலான்னா கால் ஸ்பேன் வந்து ஸோ நம்ம எத்தனை ரோ போட்டிருக்கோம், 5 ரோ போட்டிருக்கோமா, ஸோ 5ன்னு கொடுத்துடலாம். 5 இல்லை 6 ரோ போட்டிருக்கோம் போல இருக்குது. ஓகே, 6 ரோ. ஸோ இதில் இருக்கிற 6 ரோவுமே இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். ஓகேயா, ஸோ டேபிளை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டைலிங்கில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டேபிளை ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இங்கே ஆடு ஈவன் மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை 1 2 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ 1ன்னு போட்டால் நம்ம ஃபஸ்ட்டு ரோ ஈவன் நான் இவருக்கு அப்ளை ஆகிடும். ஸோ ஆனால் அந்த இடத்துல வந்து பண்ணல. இங்கே வந்து பாருங்கள், இப்போ 2ன்னு போடுறேன், என்ன நடக்குதுன்னா 1 செகண்ட் 2. ஸோ இவன் 1 இவன் 2. ஓகேவா, ஸோ இவனுக்கு 2 பேருக்கு வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி கலர் கொடுத்துருக்கோம் மேலே. ஸோ அதனால் வந்து இவனுக்கு 2 பேருக்குமே அப்ளை ஆகணும். நான் 4ன்னு கொடுக்குறேன். இது பாருங்கள், 4 ஃபோர்த் நம்பர் காலமில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்திருக்கு. ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இது nth சைல்டு அப்படின்றது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ஸில் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் எப்படி ஸ்டைல் பண்ணலான்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெனு பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம்ல. நம்ம இது வரைக்கும் கற்றுக்கின எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு மெனு பார் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, ஸோ இப்போ மெனு பார் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேயா, அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து எல்ஐ. ஸோ இந்த எல்ஐயில் வந்து என்ன பண்ணலான்னா இந்த எல்ஐயில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லிஸ்ட்டோட மெனுவும் போட்டுடலாம். ஸோ நான் வந்து இங்கே HOME ஹோம் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட்டு, அடுத்து சர்வீசஸ், கான்டாக்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு 4 மெனு வந்து போதுமா? ஓகே, 4 மெனு வந்து போதும். ஆனால் அதுக்கு மேலே அவன் சஜஸ்ட் பண்ணல. ஸோ இந்த 4 மெனு வந்துடுச்சு. இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து போய் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு இதில். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் வந்து இப்போ அப்ளை பண்ணோம்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பக்காவான ஒரு மெனு பாராக நம்மளால் இதை வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அதை தான் வந்து இங்கே எப்படி பண்ணலான்றதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை தூக்கிட்டு ஸோ ஒரு ஏ டேகை போட்டுட்டு இதில் ஒரு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இவனுக்குள்ளே இதை போட்டு வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் இதில் வந்து இன்னொரு பேஜாக வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இதை லிங்க் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையா பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு மெனு பார் எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக கற்றுக்குவீங்க இதெல்லாம் வந்து நான் பண்ணுறது மூலிமா. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்,
இதை வந்து இதில் போட்டாச்சு. ஸோ இது எதுக்கு நான் ஆங்கர் டேக்கில் போடுறேன்னா, இந்த ஹோமு, அபோட்டு, சர்வீசஸ், கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு லிங்காக நான் எனக்கு வந்து ஆக்ட் ஆகணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு இதுவாக போடுறேன். இதெல்லாம் அழுத்தும் போது எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நான் ஹேஷ்டேக் போட்டதுனால இது எனக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இங்கே இருக்கிற பேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த பேஜுக்கு போகிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு அபவுட் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ABOUT about.html about.html நெக்ஸ்ட்டு service services.html அடுத்து வந்து என்ன பேஜ்னு பார்த்தீங்கன்னா contact.html. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம இங்கே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இப்போது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இண்டெக்ஸ் ஃபைலில் ஃபஸ்ட்டு போயிட்டு இதை வந்து க்ரியேட் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்டைலிங் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே ABOUT about us. ஸோ இந்த about usல வந்து நம்ம வந்து திஸ் இஸ் அபவுட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு H1 டேக்கில் போட்டுக்கலாம். H1 நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கை கொடுத்துடலாம். ஸோ A டேக்கில் போட்டு IND index.html ஹோம் பேஜ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் என்னென்னன்றது வந்து HTML சீரீஸில். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா go to home பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகேயா? ஸோ இதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அபவுட் பேஜுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் பேஜ் இதே மாதிரி கான்டாக்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பேஜ்லேயும் அதே மாதிரி இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து சர்வீசஸ் பேஜ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சர்வீசஸ் பேஜ். ஓகே. ஸோ ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ தேவையான எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த ஏரியாவில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹோம் பேஜில் வந்து இது சேம் அதே தான் இருக்கும். ஸோ ஹேஷ்டேகே போட்டுக்கலாம், ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு. இப்போதைக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் தானே, அதனால ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன போடலாம்னா இண்டெக்ஸ் அபவுட் பேஜ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஜ். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜ். ஸோ இது மூணுத்தையும் இது கூட லிங்க் பண்ணி ஆச்சு. ஸோ இதுக்கு இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்குள்ளே போகணும். ஸோ இந்த ஹோமுக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்கல, இதுதான் ஹோம் பேஜ் அப்படின்றனால எதுவும் கொடுக்கல. ஸோ சர்வீஸ் பேஜ் கொடுக்கும்போது போகுது, சர்வீஸ் பேஜ் கொடுக்கும்போதும் போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஜுக்குமே போட்டு வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மெனு பார் ரெடி பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும், ஸ்டைல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமுமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டைலிங்கை வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த நேவ் இருக்காரா, அந்த நேவை செலக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு வித்தை வந்து செட் பண்ணுவோம். வித்து வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 50 px. தென் ஹைட் வந்து எவ்வளோன்னா 100 pw. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 100 pw நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டு மார்ஜின் 0, பேடிங் 0. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவ் பாருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ பேக்ரவுண்ட் கலரில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வந்து ஒரு கலரை வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒன்று வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, இது அந்தளவு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. இது வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. பட் இதுவும் அந்தளவு நல்லா இருக்காது. நம்ம வந்து மேன்லியாக வந்து சூஸ் பண்ணிப்போம். மேன்லியான கலர் ப்ளூ தானே. ஸோ ஓகே, இது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வரையும் போயிருக்கு. வித்து வந்து 100 வியூ வித்துன்னு தானே கொடுத்துருக்கேன். வியூ ஹைட்டுன்னு கொடுக்கலையே. இது ஏன் ஃபுல்லாக இப்படி எடுத்துக்கிச்சு? ஓ ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்து இது வித்தில் அப்ளை பண்ணிட்டோம். ஓகே 50. ஸோ ஹைட் வந்து நம்ம 50 பிக்சல்னு போடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 VW. இந்த VWன்றது வந்து வியூ போர்ட் வித்து. ஸோ வியூ போர்ட்டோட ஃபுல் வித்தை வந்து இவன் ஃபுல் வித்தையும் கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது இப்படி போட்டிருக்கோம். ஸோ அப்போட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் வந்து அந்தளவு இஷ்டமாகவே இல்லை, நல்லா இல்லை. ஓகே, ப்ளூ கலர் கொஞ்சம் ஓரளவு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். நம்ம ஸ்டைல் பண்ணணும்னு போனால் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த பேஜில் வந்து இது 2 இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து H1ன்னு போட்டு ஒரு ஞாபகம் இருக்கான ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். NSTER மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல இப்படி வந்து வரும். ஓகே, ஸோ இந்த மான்ஸ்டரும் வந்து ஒயிட்டாகவே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து nav பாரும் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா UL வந்து போயிட்டு லிஸ்ட்டு ஸ்டைல் டைப். ஸோ இந்த லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து நன்னு கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து மெனு பாரில் வந்து நம்ம இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு தானே கொடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து எல்ஐயில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கலர் வந்து நம்ம ஒயிட் செட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் செட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஓகேயா, ஸோ எல்ஐக்கு வந்து ஒயிட் செட் பண்ணியாச்சு. கலர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகலை கலர் ஒயிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இது எல்ஐயில் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஏல தான் இதை அப்ளை பண்ணணும். ஓகே, கலர் வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஒயிட்டாக இருக்க வேணாம், இப்போதைக்கு ஒரு கலராக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒயிட்டாக மாற்றிக்கலாம் இதை. ஓகேயா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதோட டெக்கரேஷன் டெக்ஸ்ட் டெக்கரேஷனை வந்து நன்னாக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இதோட என்ன பண்ணலாம், ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஹெட்டிங்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இன்னும் சில கான்செப்ட்லாம் கவர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணால் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். நான் அதுக்கு வந்து இந்த ஹெட்டிங் தேவையில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை ஒயிட் கலர்லாகவே மாற்றிட்டு இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக மாற்றணுமா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது வந்து சரியாக இருக்குமான்றது வந்து எனக்கு தெரியல. ஓகே, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஸோ இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸுன்றது வந்து ஏன் உங்களுக்கு நான் அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது சொல்லித்தரலன்னா, ஸோ இந்த ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது தனி கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து சொல்லித்தரலான்னு பார்த்தேன். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க, நான் வந்து என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன போடலான்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்
பேஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே, ஸோ இதோட வித்து வந்து 100% இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து செட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனு பார். ஓகேயா, ஸோ இதோட ஒரு பிக்சல் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், 20 மாற்றிட்டா. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம மேலே வந்து ஒரு பேடிங் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பேடிங் வந்து டாப்பில் டாப் வந்து ஒரு 20 px. ஓகேயா, ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த பேடிங் டாப் வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகலை. ஸோ அதை நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம்னா, ஸோ இந்த எல்ஐயில் அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஒர்க் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் 15 மாற்றிட்டு சென்டராக வந்துருச்சா இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மெனு பார் வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் மெனு பார் தான். உங்களுக்கு வந்து ஃபுல் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து நம்ம டெமோலாம் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு இது வந்து கிளியராக புரியும். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணால் எதுவும் இல்லை. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பேஜுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்வீஸ் பேஜை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த பேஜுக்கு வருது. அதே மாதிரி பார்க்கும்போது கண்டென்ட்டை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேஜுக்கு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் கண்டென்ட். ஓகேயா, ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு நினச்சேன். உங்களுக்கு ஒன்றும் ஸ்டைல் ஆட் பண்ணோம், நிறைய ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற அளவு நிறைய பண்ணலாம். ஓகேயா, ஸோ நீங்களும் வந்து நான் இப்போ சொல்லி கொடுத்த எல்லா கான்செப்ட்டு ப்ளஸ் வந்து நீங்களும் சில இதெல்லாம் வந்து போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குன்றது புரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகேயா, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண வேண்டியது எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.